கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise, glory be to the holy name of God. இன்றைக்கு அநேகர் உலக பிரகாரமான பல்வேறு இசைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். Today many people are found as enslaved to various musical instruments. விழுந்து போன தூதனுடைய இசைக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். They have been found to be enslaved to the music of the fallen angels. தேவன் தூதனை படைத்தபோது மேலவாத்தியங்களோடு படைத்திருந்தார். So when God created angels, God created them with musical instruments. அதை எசேக்கியேல் 28 ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். In Ezekiel chapter 28 we could read about that. ஆனால் அவன் விழுந்து போனபோது, but when he fell, இன்றைக்கு முழு உலகத்தையும் இசைக்கு அடிமைப்பட்டவர்களாக அநேகரை இந்த விழுந்து போன தூதன் மாற்றி இருக்கிறான், பிசாசு மாற்றி இருக்கிறான். This fallen angel, the devil had made many people to be slave unto this music. யோபு 21 ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, in Job chapter 21 when we read, அங்கே துன்மார்க்கரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. about wicked it is written there, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்கள், how they are bringing forth their children, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மந்தைகளை போல விட்டு விடுகிறார்களாம். and they are leaving forth their children like unto the flock. யோபு 21 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனம் முதல் வாசிப்போம். in Job chapter 21 from verse 11 onwards let us read. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள், அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள், அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கின்னரத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள், அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சன பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். ஒரு சன பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். in a moment go down to the grave. அடுத்த வசனம் கூட வாசிங்க. next verse. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். அடுத்த வசனம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். போதும். They take the timbrel and harp and rejoice at the sound of the organ. They spend their days in wealth and in a moment go down to the grave. Therefore they say unto God, depart from us, for we desire not the knowledge of thy ways. What is the Almighty that we should serve him, and what profit should we have if we pray unto him? அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். and they send forth the little ones like a flock. அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். and the children dance. அதாவது பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பெற்றோர்கள் கவனிப்பதில்லை. the parents does not give importance or do not take care of the spiritual life of the children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். praise be to the holy name of God. அவர்கள் தம்புருவையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கின்னரத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்களாம். and they take the timbrel and harp and rejoice at the sound of the organ. இதே காரியத்தை தான் ஆமோஸிலும் நாம் வாசித்தோம். same thing we read from Amos. ஆமோஸில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, in the book of Amos chapter 6, அங்கேயும் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், chapter 6 verse 5, தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல் கீதவாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி, that chant to the sound of the viol and invent to themselves instruments of music like David. பல்வேறு இசைக்கும் இசை கருவிகளுக்கும் இசைத்து அடிமைப்பட்டு உலக பிரகாரமாக பல்வேறு விழுந்து போன இசைக்கு வாலிபர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். young men are found to be a slave to many music and music organs which came by the fallen spirits. இங்கே இந்த சார்ட்ல முழு உலகத்திலும் வாலிபர்கள் மத்தியில் 90% அதிகமாக ராக் இசைக்கு வாலிபர்கள், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, இந்தியாவிலும் கூட சிலர் இருக்கலாம், அடிமைப்பட்டிருக்கிறார்களாம். அதை பற்றி ஒரு ஆராய்ச்சியினுடைய ரிப்போர்ட்டை நாம் இங்கே பார்க்கிறோம். we could see a report which was made among the youth all through the world, especially among the youths. It could be in India, particularly in western countries. Most of them, 90% of them are found enslaved to rock music. அதாவது ராக் இசை என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கு அதிகமான பேர் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். most of them are found slaves to this rock music. அது இந்த ஐபாட் வந்த பிற்பாடு after iPod came, 7 மணி நேரம் 8 மணி நேரம் அநேக வாலிபர்கள் இந்த இசையை கேட்டு இதற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்களாம். 7 or 8 hours or more than that, many youths are found to be enslaved to this rock music. இந்த ராக் இசையானது பிசாசு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். they are saying this rock music is related to Satan. இந்த பாடல்களிலே highway to hell, these rocks are highway to hell, good day in hell, good day to hell, praising Satan, சாத்தானை உயர்த்துவது, praising Satan, 666 666. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த பாடல்களில் வருவதாக
அவர்களே குறிப்பிடுகிறார்கள் உலக ஆராய்ச்சி நிறுவனம். And the research is saying, the research report is saying, they themselves are saying all these things. 1997 ஆண்டு 1997. ஆசி ஆஸ்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராக் இசைக்கலைஞருடைய அந்த இசையை கேட்டு And hearing the rock music of Oswin Oswin, 25 பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டார்களாம். 25 children committed suicide. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இந்த ஆராய்ச்சி சொல்லுகிறது இந்த இசைக்கு அடிமைப்பட்டவர்கள் 18% பேர் வாலிப வயதிலே மரித்து போகிறார்கள். And this research is saying those people are found enslavement to this music. 80% of them are getting guilt in the young age. மாத்திரமல்ல கிளப் 27 என்கிறதான ஒரு இசைக்குழு ராக் இசைக்குழு காணப்படுகிறது. There is a rock musical group called Club 27. அந்த கிளப் 27 என்கிறதான அந்த குழுவிலே இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் எதுக்காக அதுக்கு கிளப் 27 வச்சிருக்காங்கன்னா 27 வயசுல எல்லாரும் மரித்து போகிறார்கள். And they gave the name as Club 27 means that at the age of 27 all of them are getting died. 27 வயதிலே அவர்கள் மரித்து போகிறார்கள். They die at the age of 27. யோபின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். In the book of Job you are able to see. இந்த இசைக்கு அடிமைப்பட்டவர்கள் பல்வேறு பாலியல் சம்பந்தப்பட்ட போதை மருந்துகளுக்கும் பாலியல் சம்பந்தப்பட்ட பாவங்களுக்கும் இன்னும் பல்வேறு கொலைவெறி உள்ளவர்களாகவும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாகவும் இப்படி பல்வேறு காரியங்களுக்கு அடிமைப்பட்டு 27 வயதுக்குள்ளாக அநேகர் மரித்து போகிறார்கள். And we could see from that, we could see that most of the children, they are found to be enslaved to drugs, sexual things and suicides and more, and they are getting killed even before the age of 27. அவர்கள் என்ன செய்றார்கள்? வாலிப வயதிலே மரித்து போகிறார்கள். And at the young age they die. அந்த இலச்சை உள்ளவர்களாக இருந்து அது பல்வேறு பாவங்களுக்கு இடம் கொடுத்து வாலிப வயதிலே வாலிப நாட்களிலே அவர்கள் மரித்து போகிறார்களாம். Giving room for various kinds of lust, at young age they die. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. யோபு அப்படி சொல்லுகிறார். Job is saying in this manner. இந்த இசைக்கு அடிமைப்பட்டவருடைய நிலவரத்தை குறித்து நீங்கள் படிக்கும்போது when you study about these people who are found slave under this music, இதுல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. clearly it is written. இந்த இசை பாடல்கள் 50% கொலையை குறித்து பேசுகிறதாம். And the musical song 50% of those songs are telling about murder. 35% சேட்டன் சாத்தானை குறித்து பேசுகிறதாம். 35% is telling about Satan. 15% தற்கொலையை குறித்து பாடலுடைய அர்த்தம் கருத்து கொலையை பற்றியும் சாத்தானை பற்றியும் தற்கொலையை பற்றியும் இருக்கிறதா. 15% is for suicide. So the focus of the meaning of all these songs is for all these three things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. முழு உலகத்திலும் இந்த இசை பாடல்கள் எல்லாம் இந்த ராக் இசையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. And all the worldly music is being based upon this rock music. மாத்திரமல்ல பல்வேறு இசைகளுக்கு இந்த உலகத்திலே பல்வேறு நபர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்களாம். And many persons are slave unto this music. ராக், மெட்டல், கிளாசிக்கல். Rock, metal, classical. ஹிப் ஹாப், வெட்டிங், ஜாஸ், ஃபோக், டெக்னோ, ஒபேரா, எத்னிக், ப்ளூ கிராஸ், நேட்டிவ் அமெரிக்கன், பிளாமென்கோ, மார்ச்சிங் பேண்ட். அதாவது உலக பிரகாரமாக முழு உலகத்தில் ஆராய்ச்சி நடத்தி இந்த இசைகளுக்கு அடிமைப்பட்டு அநேகர் குறைந்த வயதிலேயே மரித்து போவதாக இந்த ஆராய்ச்சி கூறுகிறது. This research is saying that these people are found slave to those music and even at the young age they are getting killed. சாத்தானின் வல்லமை இந்த இசைகளில் இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். They are saying there's a power of Satan in this music. பல்வேறு போதை வஸ்துகளுக்கு ஒருவேளை சிலர் மரிக்காவிட்டாலும் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த இசை அவர்களை தூண்டுகிறதாம். And even though they are not getting killed, and those people are found to be slave under drugs. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. உன் வாத்தியங்களின் முழக்கம் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. And even the noise of the viols was cast down into the hell. யோபின் புத்தகம் 21 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசித்தோம். In Job 21:12 we read, அவர்கள் தம்புருவையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கின்னரத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். They take the timbrel and harp and rejoice at the sound of the organ. இன்றைக்கு கூட சிலருடைய வாகனங்களில் நீங்கள் பார்த்தால் அவர்கள் நம்முடைய பாடல்களையோ வேத வசனங்களையோ அல்லது பிரசங்கங்களையோ போட்டு கேட்க மாட்டார்கள். வெறும் மியூசிக் மாத்திரம்
அந்த வாகனத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். And if you say, take our certain people's vehicle, we could see that there will not be any songs of others or any other things of others, but there will be just music played on those vehicles. இந்த இசை விழுந்து போன இசைக்கு மனிதனை பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போகக்கூடிய வல்லமை இருக்கிறது. And this fallen music has the power to drag men towards hell. தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஒருவேளை நீங்கள் இசைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். And sometimes to glorify God you may be playing music. அது தேவனை மகிமைப்படுத்துவதற்காக மாத்திரம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக மாத்திரம் நாம் இசைக்கிற இசைகள் காணப்படட்டும். Let all the musics that we are playing, let it be only for the glory of God. ஆகவே உங்களுடைய ஐபாட் பிள்ளைகள் வைத்திருக்கிறதான ஐபாட்டிலே இப்படிப்பட்டதான ஏதாவது மியூசிக்கை வைத்து அதை தொடர்ந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா, அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்களா என்பதை கவனிக்க வேண்டும். So we have to watch and see the iPods of our children, whether they are having these kinds of music and continuously listening to those music. ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. Everyone has to watch the children, தங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். giving importance for the spiritual life of the children. பிள்ளைகளை தேவ பக்தியிலே வளர்க்க வேண்டிய உத்தரவாதம் பெற்றோருக்கு இருக்கிறது. The parents have the responsibility to bring the children in a spiritual manner. ஆனால் இங்கே ஒரு கூட்டத்தார் தங்களுடைய பிள்ளைகளை மந்தைகளை போல போக விட்டார்கள். Here a group of parents let forth the little ones like unto a flock. மந்தைகளை போல வெளியே போக விட்டார்களாம். They sent forth the little ones like a flock. அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள், உலக பிரகாரமாக ஜீவிக்கிறார்கள். தேவ சமூகம் இல்லை, தனிப்பட்ட ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, ஸ்தோத்திர ஜெபம் அநேகருக்கு இல்லை. And the children dance, they do not have any spiritual habits. There is no praising, no prayer, no family prayer in the life. இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கும் கூட அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வருகிறது இல்லை. And to such kind of these meetings also they don't bring the children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆகவே உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. And thy pomp is brought down in the grave, and the noise of thy viols. இன்றைக்கு விழுந்து போன தூதன் தன்னுடைய விழுந்து போன இசையை வைத்து இந்த உலகத்தின் பெரும்பகுதியை கட்டி வைத்திருப்பதாக இந்த ஆராய்ச்சி கூறுகிறது. வாலிபர்களில் அநேகர் கட்டப்பட்டிருக்கிறார்கள். And most of the youths are slaven to this fallen music which came down by the fallen angels. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God.